الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடுத்தியவனாக இந்த பெருநாள் உரை ஆரம்பம் செய்து. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாத காலம் இறைவனுக்காக நாம் நோன்பு நோற்றவர்களாகவும், அந்த நோம்பிற்காக இறைவன் நமக்கு மகத்தான கூலியை எழுதியிருப்பான், அந்த கூலிக்காக நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக இஸ்லாம் நமக்கு காட்டுகிற வழி என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகமாக நன்மைகளை சேகரித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எத்தனையோ வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது நன்மைகளை சேகரிப்பதற்கு. நீங்கள் தொழுகிறீர்கள், நோன்பு வைக்கிறீர்கள், ஹஜ்ஜி செய்கிறீர்கள், இதெல்லாம் இஸ்லாம் வணக்கமாக அங்கீகரிக்கிறதோடு உறவுகளை பேணுவதையும் இஸ்லாம் வணக்கமாக அங்கீகரிக்கிறது. கணவன் மனைவி உறவை பேணுவதையும் இஸ்லாம் வணக்கமாக அங்கீகரிக்கிறது. அண்டை வீட்டாருடைய உறவை பேணுவதையும் இஸ்லாம் வணக்கமாக அங்கீகரிக்கிறது. இப்படி எல்லா வணக்கத்திற்கும் இஸ்லாம் ஒரு நன்மையின் அளவை வைத்திருக்கிறது. ஆனால் நாம் நன்மையை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால், ஒரு வணக்கத்திற்கு இறைவன் ஏராளமான நன்மைகளை வாரி கொடுக்கிறான். அது என்ன வணக்கம்? நாம் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்கிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகு அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ் அம்ஸலி ஹப்பத்தின். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறீர்கள், அதுக்கு எதற்கு உதாரணம் தெரியுமா? ஒரு தானியம், அதை நீங்கள் முளைக்க செய்கிறீர்கள், அது 7 கதிர்களை விடுகிறது, ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கிறது. அப்ப என்னாச்சு? நீங்கள் ஒரு தானியம் தான் போட்டீர்கள், அது 7 கதிராக, ஒவ்வொரு கதிரிலும் 100ஆக 700ஆக எப்படி மாறுகிறதோ, அதுபோல் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறீர்களே, அது எப்படி மாறும் தெரியுமா? ஒரு தானியத்தை போட்டு எப்படி 1 7ஆக 7 700ஆக மாறுகிறதோ, அதுபோல் நீங்கள் செய்கிற தர்மம் 700ஆக அல்ல. இறைவன் நாடினால், நீங்கள் இக்லாசோடு அந்த தர்மத்தை செய்திருந்தால் இறைவன் நாடிய அளவிற்கு இன்னும் ஏராளமாக கொடுப்பான். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கொண்டாட்டங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு உள்ளவனும் அவனுக்கு ஒரு கொண்டாட்டங்கள் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. அவனுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த உலகத்திலே யதார்த்தமாக பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு இடையூறு தருகிற வகையில் அல்லது உடல் ரீதியாக கேடு தருகிற வகையில் தான் ஒவ்வொருவருடைய கொண்டாட்டமும் இருக்கிறது. இப்ப சமீபத்திலே கோழி பண்டிகை கொண்டாடினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய கொண்டாட்டம், யாருக்கு எந்த இடையூறு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவனுக்கு எந்த தொந்தரவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொண்டாட வேண்டும், எங்கள் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் கலர் தண்ணி தெளிப்போம், கலர் பவுடர் அடிப்போம், நீ வேணா இதுல படுதாவில் வேணா சட்டை போட்டுக்க, படுதாவை போட்டு நீ எங்கெல்லாம் மூடுன்னு நினைக்கிற மூடிக்க, எங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் உன்னுடைய சுய விருப்பிற்கு எங்களால் கட்டுப்பட முடியாது, எங்கள் மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று எத்தனையோ கொண்டாட்டங்களை நாம் பார்க்கிறோம். பட்டாசு வெடிக்கிறார்கள், அது காற்று மாசுபடுகிறது, இதய நோயாளிகளுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எங்கள் மகிழ்ச்சி மட்டும்தான், எங்கள் கொண்டாட்டம் மட்டும்தான் எங்களுக்கு முதன்மையானது.
என்று இன்றைக்கு உலகத்திலே நிறைய கொண்டாட்டங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிற இந்த மார்க்கம் ஒரே ஒரு இறைவனால் உண்டாக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற இந்த இஸ்லாம் மட்டும்தான் மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் செய்துவிடக் கூடாது. அதை தாண்டி நீங்கள் 1 மாத காலம் உண்ணாமல் பருகாமல் நோன்பு நோட்டிருக்கிறீர்கள். அதற்கு முழுமையான உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மட்டும் அன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருந்தால் போதாது. உன் அருகாமையில் இருக்கிறவன், உன் உறவுகாரன், அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? உன்னை போல் அவன் ஆடை உடுத்தி இருக்கிறானா? உன்னை போல் அவனுக்கான உணவு இருக்கிறதா? இதையெல்லாம் கவனித்து அதற்கான தேவைகளை கொடுத்து விட்டு வா. அதுதான் உனக்கு முழுமையான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த நாளின் பெயரை நீங்கள் பாருங்கள், ஈதுல் ஃபித்ர். தர்மத்தை கொண்டாடுகிற ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை இஸ்லாம் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறோம், அவர்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவன் கஷ்டப்படுகிற போது என் மகிழ்ச்சி மட்டும் முக்கியமல்ல, அவனும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அவனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவனுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய மகிழ்ச்சியையும் நான் உறுதிப்படுத்தி விட்டுத்தான் என்னுடைய மகிழ்ச்சியை நான் கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கு வழிகாட்டுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வழியாக நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த தர்மத்தை நீங்கள் செய்தால், நீங்கள் தொழுவதை தாண்டி, நோன்பு வைப்பதை தாண்டி, நீங்கள் லட்சக்கணக்காக செலவு செய்து ஹஜ் செய்வதை தாண்டி, இல்ல அல்லது உங்கள் உறவுகளை பேணுவதை தாண்டி, கணவன் மனைவி உறவுகளை பேணுவதை தாண்டி உங்களுக்கு நன்மை 1க்கு 700ஆக இறைவன் நாடினால் நீங்கள் இலாசோடு செய்தால் அதை இன்னும் கூடுதலாக இறைவன் தர தயாராக இருக்கிறார். இன்னும் எத்தனை வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த தர்மத்தை செய்வதனால். நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், அதற்கான நன்மை யாருக்கு கிடைக்கும்? நான் செய்தால் எனக்கு கிடைக்கும். நான் தொழுதால் எனக்கு நன்மை, என் குடும்பத்துக்கு இல்ல நன்மை. நான் ஹஜ் செய்தால் எனக்கு நன்மை, என் குடும்பத்துக்கு அல்ல. ஆனால் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸிக்கும் வ அஹ்லிக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு பேரித்தம்பழம் துண்டையேனும் கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தொழுவதால் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படாது. நீங்கள் நோன்பு வைப்பதால், ஹஜ் செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஒரு பேரிச்சம்பழ துண்டை தர்மமாக கொடுத்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறீர்கள். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், உங்களுக்கு முன் சென்றவர்கள் சிரமப்படாமல், கஷ்டப்பட்டது போல் நீ கஷ்டப்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அவர்கள் எப்படி சிரமப்பட்டார்கள்? அவர்கள் உயிர்கள் பறிக்கப்பட்டது, பசியும் பட்டினியோடும் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். மக்களும் தூதரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று எதிர்பார்க்கிற அளவிற்கு அவர்களுக்கு சிரமமும் கஷ்டமும் இருந்தது. அவ்வளவு கஷ்டப்படாமல் நீங்கள் எளிமையாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சொர்க்கம் போகணும்னா மிகப்பெரிய சிரமத்தை, கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்று இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் தர்மம் செய்தால், ஒரு எளிமையான தர்மத்தை செய்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உத்தரவாதம் சொர்க்கம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு. ஒரு பேரிச்சம்பழ துண்டை தர்மம் செய்வதற்கு சிரமமா? நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தோட்டத்திற்கு அருகாமையில் ஒருவரின் மரம் இருக்கிறது, ஒரு பேரிச்ச மரம் இருக்கிறது. எனக்கு என் தோட்டத்தை சுத்தி வேலி போடுவதற்கு அது இடையூறாக இருக்கிறது. அதை என்கிட்ட கொடுத்தான்னு சொன்னா அதையும் சேர்த்து அப்படியே நான் வேலி போட்டுக்குவேன், கொஞ்சம் சொல்லுங்க. அவர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவ்வளவு எளிமையான சொர்க்கம் அடைவதற்கான ஒரு வழியை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே,
இதை அவர் கொடுத்துருங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது, அவர்கள் சிரமப்பட்டது போல் நீங்கள் சிரமப்படாமல், அவர்கள் கஷ்டப்பட்டது போல் கஷ்டப்படாமல் நீங்கள் எளிமையாக சொர்க்கம் செல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு மரம் கொடுத்துருங்க, சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த தோழருக்கு அதனுடைய பொறுமதி புரியவில்லை, சொர்க்கத்தின் அருமை அவருக்கு புரியல. அவர் அதெல்லாம் கொடுக்க முடியாது போயிட்டாரு. ஆனால் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒரு மரத்தை, அவர் அன்றைய பொறுமதி எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 தினாரு, ஒரு 5 தினாரு அதனுடைய பொறுமதி இருக்கும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் ஒரு 5 தினாரை கொடுப்பா, அல்ல வழக்கத்துல ஒரு 5 தினார் இருக்கா, ஒரு 50 தினார் தரேன், இல்ல ஒரு 100 தினார் தரேன், அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொர்க்கத்தின் பொறுமதி புரிந்ததால் அந்த ஒரே ஒரு மரத்திற்காக எவ்வளவு பொறுமதியான ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த ஒரு மரத்தை வாங்குறாரு. அவர் நினைத்திருந்தால் அந்த அந்த அன்றைய சூழல்ல அது ஒரு 10 தினாரா இருந்திருக்கலாம், 10 தினாரா இருந்திருக்கும். 10 தினாருக்கு பதிலாக 100 தினார் தரேன்னு சொல்லியிருந்தா அவர் கொடுத்துருப்பாரு. 1க்கு 10 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை பார்க்கிறார்கள். சொர்க்கம், ஒரு மரத்தை வாங்கி கொடுத்தா சொர்க்கம், அதனுடைய சொர்க்கத்தின் பொறுமதி அவருக்கு புரிகிறது. உடனே அவர் என்ன செய்யறாரு? தோழரே, எனக்கு தோட்டம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 700-800 மரம் இருக்குது, அதுல பெரிய தோட்டம், அதை கொடுக்குறேன், அதை ஒரு மரத்தை கொடுத்துருங்க. நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அந்த தோழர்களுக்கு சொர்க்கத்தின் பொறுமதி புரிந்ததால் எதற்கு பகரமாக எதை கொடுத்தார்கள்? எதற்கு உத்தரவாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள்? தர்மத்திற்கு கொடுத்தார்கள். நீங்க இந்த ஒரு மரத்தை அவர் விட்டு கொடுத்திருந்தா அவருக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கும். ரொம்ப அற்பமான ஒரு பொருளை சொர்க்கத்திற்கு பகரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வேற எதுலயும் இல்லை. 5 நேரம் தொழுகணும், சிரமம் நமக்கு. தஹஜ்ஜுத் தொழுகணும், நோன்பு வைக்கணும், பொருளாதாரத்தை செலவு பண்ணி ஹஜ் செய்யணும், இதெல்லாம் சிரமம், நமக்கு சிரமமாக தான் இருக்கு. அப்ப இந்த சிரமத்தை எல்லாம் படாமல் மிக எளிமையாக சொர்க்கத்தின் வாய்ப்பை பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப அவ்வளவு பெரிய தோட்டத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த ஒரு மரத்தை வாங்கிட்டேன், கொடுத்துருங்க, அந்த யார் கேட்டாலும் அந்த தோழர் கொடுத்துருங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியோடு சொர்க்கத்தை அடைவதற்காக எதை வேண்டுமானும் இலக்கிற்கு தயாராக இருந்தார்கள், உயிரையும் இலக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் இறைவன் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு உயிரை கேட்கவில்லை, வேற பெரிய பெரிய காரியங்களை கேட்கவில்லை. இஸ்லாம் அழகாக சொல்கிறது, ஒரு பேரிச்சம்பள துண்டையேனும் தர்மம் செய்யுங்கள். அது எப்படி செய்யணும்? இஹ்லாஸோடு செய்யணும். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு செய்தி, நாளை மறுமையில் இறைவன் நம்ம இடத்திலே விசாரிப்பான். என் அடியானை அருகாமையில் கூப்பிட்டு விசாரிப்பான், என் அடியானை, ஒரு நாள் உன்னிடத்திலே நான் உணவு கேட்டு வந்தேனே, பசியோடு வந்தேனே, ஏன் எனக்கு நீ உணவு கொடுக்கவில்லை? இவன் சொல்லுவான், நீ அகிலத்தின் அதிபதி ரப்புல் ஆலமீன், நீ எப்ப என்கிட்ட பசியோட வந்த? நீ எப்ப என்கிட்ட உணவு கேட்டு வந்த? இந்த செய்தியை எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள். இங்கே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன், ஒரு கலெக்டரா இருக்கிறான் அல்லது முதலமைச்சராக இருக்கிறான், அவன் போகிற வழியிலே நம்ம வீட்டில் எதுக்கோ ஒரு தேவைக்கு ஒரு தண்ணி கேட்கிறான் அல்லது ஏதோ ஒரு சாப்பாடு கேட்கிறான். அற்பத்திலும் அற்பமாக ஒரு கலெக்டரா இருக்கலாம் அல்லது முதலமைச்சராக இருக்கலாம். அவனுக்கு எப்படி நாம் கொடுப்போம்? எப்படி நாம் கொடுப்போம்? ஆனால் இந்த செய்தி என்ன சொல்கிறது? ஒரு ஏழை, ஒரு பசியோடு இருக்கிறவன் உன்னிடத்திலே வந்து உணவு கேட்டான், நீ கொடுக்கல. நீ கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன். அகிலத்தின் அதிபதி எப்படி சொல்கிறான்? ஒரு ஏழைக்கு செய்கிற உணவு கொடுக்கிற உணவு எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்துக் கொள்கிறேன். குளிரோடு அவன் தடுமாறி கொண்டிருந்தானே, அவனுக்கு ஒரு போர்வை கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு ரப்புல் ஆலமீனுக்கே கொடுத்ததாக
ஒரு தர்மத்தை, ஒரு உணவை, ஒரு நேர உணவை நீ கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேனே என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அந்த தர்மம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கே நமக்கு புரிந்திருக்கிறார். பல தடவை கேட்டுப்போம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாட்டுக்கு வரான், பசியோடு வருகிறான், கேட்டு வருகிறான். நம்ம எவ்வளவு சந்தோஷத்தோடு அதை போய் கொடுத்திருக்கணும். இறைவனே வாசலுக்கு வந்து விட்டான் என்கின்ற சந்தோஷத்தோடு அல்லவா அதை கொடுத்திருக்கணும். நாம் எத்தனை பேர் அப்படி கொடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த செய்தியை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலேனும் ஒருவன் உணவு கேட்டு வந்தால் அல்லது உதவி கேட்டு வந்தால், ரப்புல் ஆலமீனே வாசப்படிக்கு வந்துட்டான் என்கிற சந்தோஷத்தோடு போய் கொடுத்திருந்தால் முழுமையாக இறைவனிடத்திலே நாளை இறைவன் விசாரிக்கிற போது, இறைவா நான் கொடுத்தேன், நீ வந்த போது நான் கொடுத்தேன் என்று நம்மால் சொல்ல முடியும். இப்ப சொன்னாங்க பெருநாள் உரை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரிய கூட்டம் பேசுறது மைக்கில் அன்னைக்கு முன்னாடி பேசிட்டாங்க, கேட்கல. பெண்கள் சைடு போறாங்க, பேசுகிறார்கள். எதை பற்றி பேசினார்கள்? பெருநாள் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பற்றி பேசினார்கள்? தர்மத்தை பற்றி பேசினார்கள். தர்மத்தை பற்றி பேசியவுடன் அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? காதுல கழுத்துல இருப்பதெல்லாம் கழட்டி போட்டார்கள் என்று நாம் செய்தியை பார்க்கிறோம். குறைஞ்சபட்சம் காதுல ஒரு அரை பவுன், ஒரு பவுன் போட்டிருப்பாங்களா? கழுத்துல ஒரு 3, 5 போட்டிருப்பாங்கல்ல. ஒரு 3 பவுனா இருக்கும். எவ்வளவு ஆச்சு இன்னைக்கு பொறுமை? ஒரு 5 நிமிஷம் உரை ஒரு 3 பவுன் வச்சுக்கோ. இன்னைக்கு 1,80,000 ஆச்சு. ஒரு 5 பவுனா இருந்தா 3 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய மாற்றம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் தர்மத்தை பத்தி. இன்னைக்கு பெண்கள் சைடு வந்தவொடனே கழுத்துல இருக்கிற 3 பவுனை நம்மளால கட்டி போட முடியுமா? ஏன் அவர்கள் கழட்டி போட்டார்கள்? 1,80,000, 3 லட்சம். ஒரு 5 நிமிஷம் அந்த உரை கேட்டவுடன் அவர்களின் உள்ளம் அப்படி மாறுகிறது என்று சொன்னால் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? இன்றைக்கு நம்ம அதிலிருந்து என்ன சட்டம் தெரியுமா எடுக்கிறோம்? காது மூக்கு குத்துறதுக்கு அதிலிருந்து சட்டம் எடுக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையான மூமின், மறுமையை நம்புகிற மூமின், சொர்க்கத்தை நம்புகிற மூமின் என்ன எடுத்திருக்க வேண்டும் அதிலிருந்து சட்டத்தை? ஒரு 5 நிமிஷ உரையில் ஒரு 1,80,000 ரூபாய், 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அளவிற்கு அவர்கள் உள்ள மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதைதானே நாம் படிப்பினையாக எடுத்திருக்க வேண்டும். ஒன்றுக்கும் போராத காது மூக்கு குத்துறதா நம்ம பெரும்பாலும் அந்த சட்டமா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சொர்க்க காது மூக்கு குத்துனா அல்லது குத்தலைனா சொர்க்கம் கிடைக்க தடையாயிருமா? நான் காது குத்தல, மூக்கு குத்தல, சொர்க்கத்திற்கு போவதற்கு தடையாயிருமா? ஆனால் தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்புகிற ஒரு முஸ்லிம் எதை படிப்பினையாக பெற்றிருக்க வேண்டும் அந்த செய்தியில் இருந்து? இப்படி இஸ்லாம் நமக்கு தர்மத்தை வலியுறுத்துகிறது. மிக எளிமையாக தர்மம் செய்கிற போது நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு அழகான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக எளிமையாக, நீ பேரிச்சம்பழத்தை கொடுத்தாலும் கொடு, ஆனால் இதை கொடுத்தால் இறைவன் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், எனக்கு இதுதான் முடியும், நீ பெருசா அள்ளி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லல, உனக்கு என்ன முடியுமோ அதை கொடு. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பழ துண்டையான்னு கொடுத்து நீ உன்னையும் உன் குடும்பத்தாரையும், குடும்பத்தில் 5 பேர் இருந்தா ஒரு பேரிச்சம்பழம், எனக்கு அவ்வளவுதான் முடியும். அல்லாஹ் பார்ப்பான், எவ்வளவு முடியுங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். என் உள்ள இஹ்லாஸோடு நானும் என் குடும்பமும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற இஹ்லாஸோடு நான் செய்கிற ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டின் தர்மம் என்னையும் என் குடும்பத்தையும் சொர்க்கத்திலே கொண்டு சேர்த்து விடும். நீங்கள் மற்ற அமல்களை தாண்டி இந்த தர்மம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அழகான அந்த சொர்க்கத்திலே சேர்த்துவிடும். எனவே நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்காக இறைவனும் இறை தூதர்களும் இந்த வழியை காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த வழியை அழகான முறையை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை சிறப்பாக